இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று, நம்ம ஆல்ரெடி பேசின அந்த ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற ஷோ வந்து நேத்திக்கு டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா நேற்று நான் வேற ஒரு கண்டென்ட் போட்டதுனால அதை என்னால் பேச முடியல. அதில் வந்து நமக்கு சில கருத்து முரண்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ரெண்டாவது வந்து நேற்றுக்கு பார்வதியோட ஸ்பேஸில் அவங்க வந்து பேசியிருக்காங்க. நேற்றுக்கு ட்விட்டரில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை நான் வந்து பார்த்தேன். நிறைய மக்கள் ஆதரவு வந்துச்சு. அதில் சில கருத்து முரண்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது. அதை பற்றி பற்றி இல்லை, அங்கே நடந்த சில விஷயங்களை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். அதை பற்றி இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். அதுக்கு முன்னாடி என்னடா கிளாஸ்லாம் போட்டு வந்திருக்கேன் ஸ்டைலாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே நண்பர்களே, இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, கண் எரிச்சலாக ஏற்படுது. ரெண்டாவது வந்து நம்ம உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஒர்க்கும் சரி, இதெல்லாம் உட்காந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிக நேரம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ப்ரொடக்ஷனுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறோம். கண்ணு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஸோ அதனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஸ்டார்ட் மியூசிக்னு ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை பற்றி. பாரு கமுருதனை வச்சு தான் வந்து ஸ்டில் ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிக் பாஸ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு கரெக்டுங்களா. 1 மந்த்து கரெக்டாக, இன்னையோட 1 மந்த் நினைக்கிறேன். ஏன்னா 16 தான் நினைக்கிறேன் ஃபினாலே. ஸோ 1 மந்த் ஆயிடுச்சு. ஸ்டில் அவங்க பேரை யூஸ் பண்ணியோ இல்லை அவங்களோட யாராச்சும் ஒருத்தவங்களை கூட்டு வச்சோ தான் ஷோ ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. அந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போது அரோரா வந்திருக்காங்க, சபரி வந்திருக்கான், விக்ரம் வந்திருக்காங்க, சுபிக்ஷா வந்திருக்காங்க, திவ்யா வந்திருக்காங்க, வியானா வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 8 பேர் போயிருக்க இந்த ஷோவில் ஒரு 2 பேரை பற்றி பேசினா, 2 பேர் இல்லைக்கா, ஒரு ஆளை பற்றி பேசினா அவங்கள பற்றி நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பேசி விட்டா பிரச்சனை இல்லை. அதை நீ வந்து ப்ரோமோவில் போடுற, இல்லை அதை வந்து ஒரு ட்ரெய்லரில் போடுற அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட தேவை, அவங்களோட ஃபேம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக புரியுது. 1 மந்த் கழிச்சோம் பாருக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்கா, பாருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு இத்தனை சீசன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இது வந்து வேற லெவலில் இந்த பிஆர் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் தாண்டிங்க இந்த பிஆர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. 1 மந்தாலாம் வந்து இவ்வளோ அவங்கள வச்சு ஓட்டுவீங்க. ஏன்னா அந்த ஷோ நடக்குது, அதில் ப்ரோமோ போட்டால் கூட அது கீழே ஃபுல்லாக பாரு ஃபேன்ஸ், கமருதீன் ஃபேன்ஸ், அடுத்து வந்து வினோத்தனா ஃபேன்ஸ். இதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதில் என்னடா பார்வை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களாங்க, ஒன்றுமே கிடையாது. ஷோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதை நான் பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தேன், ப்ரோமோவில் விட்டுருந்தாங்க. உடனே நம்ம பிரியங்கா நம்ம ஆல்ரெடி பிரியங்கா வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி என் சேனலோட இனிஷியல் ஸ்டேஜில். அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன கமருதீன் தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. உடனே அது கேட்ட உடனே எங்களோட சைன் சபரி, புனிதர் சபரி, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கமருதீன் அவரோட வாழ்க்கையில் பா 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 என்னப்பான்னு கேட்குறேன். பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு பார்வதியை மேற்கோள் காட்டி தம்பி வந்து பேசுகிறான். இதை ப்ரோமோலையும் போடுறாங்க, இது அங்கேயே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து சிரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற நம்மளோட திவ்யா டைட்டில் வின்னர், சோ கால்டு டைட்டில் வின்னர், ஸோ அதுக்கப்புறம் அரோரா, இவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஏளனமான சிரிப்பு அப்படின்னு சொல்லலாம். கமருதீன் அந்த இடத்துல ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், ஸோ அதை ஏன் வந்து இவ்வளோ ஈஸியாக பார்வதி பற்றி பேசும்போதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. பார்வதி பற்றி பேசும்போது நான் ஷோ வந்து ஃபுல்லாக பார்க்கலங்க. ஏன்னா நான் அது கிளிப்பு தான் பார்த்தேன். நான் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தேன். ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். நிறைய இரிட்டேட்டிங்காக சில விஷயங்கள் பண்ணுறதுனால வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் கிளிப்பெல்லாம் பார்த்ததை வச்சு தான் பேசுகிறேன். பார்வதி கமருதீன் வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக ஒன்று ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறமா தான் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. நம்ம பார்வதி கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒன்று போச்சு பார்த்தீங்களா. அதில் தெளிவாக இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டா. யார் வந்து நான் வந்து என்னை வந்து நீ போயிட்டு பாரு கூடலாம் வந்து கனெக்ஷன்லேயே இருக்காத, அவங்களோட டச்சிலே இருக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அவங்க கூடலாம் நான் டச்சில் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற பேர் சொல்லியிருப்பா. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் வந்து இந்த ஹேட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, வினோத் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவான், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதை வந்து பாத்தியா வினோத்தி காலவாரி விட்டான் கமருதீன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஹேட்டர்ஸ் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து என்ன சொல்லியிருப்பான்னா வந்து, இப்போ என் ஃப்ரெண்டு அவன் சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், அவன் ஏதோ சொல்லுவான், அதுக்காக வந்து அவன் வந்து என் மேலே வந்து ஒரு வெல்விஷர் இல்லை, அவன் என்னோட ஃப்ரெண்டு இல்லை அப்படிலாம் அர்த்தமே கிடையாது. உண்மையாகவே வந்து அது ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன். வினோத் சொல்லுவான், அதை சும்மா கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபன்னாக கடந்து போகிறாங்க. இந்த ஷோவிலே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கமருதீனும் வினோத்தோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கான பதிலாக கமருதீன் வந்து இங்கே வந்து நிறையா வந்து சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க,
இப்போ திவ்யா கூட ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலைஸாக இருக்கணும், அரோரா அவன் பின்னாடி இவ்வளோ பேசுகிறாங்களே அவங்க பின்னாடி ஏன் வந்து நீங்கள் நார்மலைஸாக இருக்கணும், ஏன் வந்து நீங்கள் ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக வந்து இந்த டிஸ்கஷனில் காரி துப்பிட்டான். இன்க்ளூடு நம்ம விக்ரம் வக்ரம் அவனே சேர்த்து தான். ஏன்னா வக்ரம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஷோவில் வந்து எல்லா இடத்துலையுமே சைலண்டாக தான் இருந்திருப்பா, பேசிருக்க மாட்டான். அந்த ரெட் கார்டுன்னு ஒரு செக்மெண்ட் வந்த உடனே ரெட் கார்டுன்னு கத்திருப்பான். அப்புறம் வந்து என்னென்னமோ வந்து கலாச்சிருப்பான். லிட்டரலாக வந்து பார்வதி ஏதாவது வந்து அந்த இடத்துல கலாய்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பான் நம்ம வக்ரம். ஸோ அதனால அவரோட வக்ரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்களே புரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம் வந்து அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை பற்றி, அஜித்தோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி வந்து ஒரு ரெட் கார்டு இருக்கும். அதை போயிட்டு எடுக்கும்போது வந்து ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து அதை வந்து ஜாலி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து திவ்யா அதுக்கு வந்து சிரிக்கிறாங்க. இந்த சைடு வந்து சபரி வந்து அதுக்கு ஃபன் பண்ணுறான். கம்ருதினே வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டான். ஸோ இதில் வந்து நமக்கு தெரியிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து டிஆர்பியாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சீரியஸ் கன்சர்னும் இல்லை, சாண்ட்ரா மேலே ஒரு அக்கறையும் இல்லை, அப்படியே வந்து மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இதை பார்க்கும்போது எனக்கு சேது ப்ரோ பார்க்கணும் தான் ப்ரோ ஆசையாக இருக்கு. சேது ப்ரோ அப்படியே வந்து நீங்கள் வந்து இப்படி செய்யலாம், ஒருத்தவங்களை வந்து நீங்கள் இடித்து தள்ளிட்டீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் போய் வச்சிங்க, நான் ரெட் கார்டு வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து நீட்டார் பார்த்தீங்களா. எங்கால இதை பார்த்து என்ன சொல்லி பாருங்க, டே நான் கொடுத்த ரெட் கார்டை வச்சு நீங்கள் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களாடா, நான் கொடுத்த ரெட் கார்டை வச்ச ஒரு ஆளை கொடுத்தாலே திரும்ப கூட்டிட்டு வந்து ஃபன் பண்ணுறீங்கடா, எனக்கு என்னடா மரியாதை அப்படின்ட்டு சேது ப்ரோ யோசிப்பாரோ என்ன போது எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ரெட் கார்டை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து ஏன்டா நார்மலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னா நீங்க எதுக்காக அந்த ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதியா இல்லையா? அந்த ரெட் கார்டை வச்சு நீ ஃபன் பண்ண போதே தெரியுது, நீ முழுக்க உன்னோட சேனலோட டிஆர்பியாக மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ உங்களோட ப்ராடக்ட், ஆனால் உங்களோட ப்ராடக்டாக இருந்தாலும் உண்மையுமே ஜென்வனாக இருக்கிறான். அது நான் நேற்றுக்கு சொன்ன விஷயம்தான். கமருதீன் ஜெம் நம்ம பாருக்கு, நான் கூட நிறைய விமர்சனம் வச்சிருந்தேன் கமருதீன் மேலே. பட் ஆனால் பிரச்சனை இல்லை, வந்து தெளிவாக பாருக்கான விஷயத்துல பாரு நிற்கிறாங்களோ இல்லையோ, கமருதீன் பாருக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கான். அப்படிங்கும்போது அவன் ஜெம் தான் உண்மையுமே. அந்த இடத்துல வந்து சேனலோட நிர்பந்தத்தால் அந்த இடத்துல போயிட்டு ஃபன் பண்ண வேண்டியதாச்சு, கலாய்க்க வேண்டியதாச்சு, ஜாலியாக இருக்க வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து அவன் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டா. ஸோ இந்த மாதிரி ரெட் கார்டை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரெட் கார்டு சொல்லிட்டு இந்த இடத்துல கத்த, இவங்க வந்து உடனே அதை வச்சு ஃபன் பண்ண ஒரே ஜாலியாக இருந்துச்சு. சரி ஓகே, இது எப்படியே கடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியங்கா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, கமருதீன் உனக்கு இந்த கம்மு அப்படிங்கிற பேர் வந்து யார் வச்சா, நீ சொல்லு, நீ வந்து தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கமருதீன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். உடனே அந்த சைடு வந்து சபரி, நம்ம கமருதீன் நீ வந்து கேமராவை பார்த்து சொல்லு, கேமராவை பாரு நீ பாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதாவது வந்து பாருங்கிற பேரை வந்து மென்ஷன் பண்றாரா சபரி. எத்தனை பேர் நோட் பண்ணின்னு தெரியல. பாரு. உடனே அந்த சைடு வந்து அவரு பிரியங்கா, நீ பாரோ மோரோ சொல்லு, யார் சொன்னா கம்முங்கிற பேர் யார் வச்சான்னு சொல்லி சொன்ன உடனே நீ தான் வச்ச, பிரியங்கா தான் எனக்கு வந்து வச்சாங்க ஃபர்ஸ்ட் ஷோல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துலையும் பாரு பேரை யூஸ் பண்ணி பாரு பேரை வச்சு எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல பாருங்களே. இவங்களை பார்த்தா கடைசி வரைக்கும் ஏண்டா ஷோ முடிஞ்சு 1 month ஆகுது, ஸ்டில் இன்னும் பாரு ஃபோபியா முடியலையா அவங்களால? அப்போ வந்து உங்களுக்கு வந்து வன்மம் வந்து தலைவரித்தாடுகிறது. வன்மன்னு வச்சுக்கவா, இல்லை ஃபன்னு வச்சுக்கவா, இல்லை அவங்க பேரை யூஸ் பண்ணாதான் உங்க ஷோ ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கவா? எப்படி இதை வந்து நான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஸ்டில் பாரு பேரை யூஸ் பண்ணாம உன்னால ஷோவே ரன் பண்ணல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் விடுங்க, ஜஸ்ட் ஃபன்னா போதுங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன், சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஷோ வந்து ஃபன்னாக போகுது, ஜாலியாக இருக்கும். ஒரு கிளிப்பை ஒன்று பார்க்குறேன். இதுக்கு நடுவில் வந்து பாட்டுங்க ஒரு சாங்ஸை பற்றி பேசும்பொழுது அந்த கருப்புன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேர் என்ன கருப்பா, டிஜே கருப்பு, தமிழில் சொன்னேன், பிளாக் அவன் பேர், ஓகே டன். டிஜே கருப்புன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் போடுறான் துணிவே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பாரு உங்க அம்மா வந்து பாடி இருப்பாங்க. அது வந்து பாசிட்டிவான முறையில் வந்து வெளியில் ட்ரெண்ட் ஆனதை விட ட்ரோல் மெட்டீரியலாக ட்ரெண்ட் ஆனதை நமக்கு வந்து தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த துணிவே சக்தியை வச்சு வக்ரம் இருக்கான்ல, வக்ரமும் அவனோட விக்கல்ஸ் வக்ரம் அந்த சேனல் இருக்குல்ல, ஸோ அதில் இதை வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு காரி துப்பியிருந்தாங்க. ஒரு 70 வயசு உள்ள ஒரு சீனியர் சிட்டிசனை கலாய்க்கிற மாதிரி ஏண்டா போடுற, உங்க ப்ரொஃபசர் பேராசிரியர் ஒன்றை விட அறிவும் திறமையும் உள்ளவர்கள், அவங்கள பற்றி நீ கலாய்க்கலாமான்னு சொல்லி திட்டின உடனே வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு பாரு தான் என் காலில் வந்து கெஞ்சினாங்க, அதனால தான் நான் வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி இருப்பான். இப்போ ஒரு நேஷனல் டெலிவிஷன் பாரு இல்லைன்னா நாங்கள் ஷோ ரன் பண்ணிடுவோம், பாருலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்த ஒரு டெலிவிஷன், அந்த டெலிவிஷனில் ஒரு டிஜே ஒருத்தன் துணிவே சக்தின்னு பாருவோட அம்மாவை
கலாச்சி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த இடத்துல டெலிகாஸ்ட் பண்ணுறான், எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஃபன் பண்ணுறாங்க. இதை நான் வந்து ஒரு பாசிட்டிவான முறையில் வெளியில் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சா, இந்த துணிவே சக்திங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சுன்னா நான் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போகிறேன். பட் ஆனால் இது வேற மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது வந்து அவங்க அம்மா அவங்க பொண்ணை போயிட்டு கண்டிக்கல, அவங்கள பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வைக்கும்பொழுது இந்த விஷயம் வந்து வெளியில் வந்து வேற மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. இந்த விஷயத்தை நீ எடுத்துகிட்டு வந்து அங்கே போடுற அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பாரு மேலே வன்மம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா நண்பர்களே? எதுக்கு போடணும்? அவங்க யாரு? ஒன்ன மாரி வந்து தருதலையா? அவங்க வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ரா, அவங்க ஒரு பேராசிரியர், அவங்க இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டா இல்லாம அவங்க பாடின விஷயத்தை கலாய்க்கிற மாதிரி ஒரு ஷோவில் போட்டு விஜய் டிவி எதுக்கு உங்க டிஆர்பி பிச்சு இன்னும் அடங்கவில்லையா? உங்க டிஆர்பி பசி இன்னும் அடங்கலையா? இல்லை எதை வச்சு ஃபன் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இப்போ அது அவங்க வந்து ஃபன்னாக கடந்து போயிருந்தா பிரச்சனை இல்லை. பாரு வந்து அது விமர்சனமாக தான் வச்சிருப்பாங்க ஒரு டிஸ்கஷனில். எங்கள் அம்மா பாடின அந்த பாட்டை வந்து இவங்க ஷோவில் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விமர்சனம் தான் வச்சுருப்பாங்க. விஜய் டிவி மேலே வந்து நேரடியாக வைக்கல அப்படின்னா கூட எதுக்கு ஏன் இதை பண்ணணும், நான் கடந்து வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது எதுக்கு திரும்ப திரும்ப இதை பண்ணுறீங்க, என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருமே உங்கள் டிஸ்கஷன் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு கேவலமான செயலாக பண்ணுறீங்க. இது அந்த டிஜே இல்லாமல் விஜய் டிவி நிர்வாகம் இது எல்லாமே சேர்ந்து ஏன் அதை எடிட்டிங்களோட கொடுத்து தூக்கியிருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம பாரு கமருதீன் வந்து இந்த கார் டாஸ்கில் பண்ண விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பி அதன் மூலயமா ரெட் கார்டு கொடுத்த விஜய் டிவி நம்ம மதன் கௌரி சொன்ன மாதிரி முழுக்க டிஆர்பி பசிக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அதன் மூலயமா வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் அவங்கள யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டு ரெட் கார்டு கொடுத்த இதே விஜய் டிவி திரும்ப அவங்களோட அம்மாவை ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த பாட்டை எடுத்து எதுக்கு போடணும் அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியாக இருக்குது. இதை சோஷியல் மீடியாவில் போட்டு வாவ் கலாச்சிட்டாங்க, வாவ் ஃபன் பண்ணிட்டாங்க. இன்னுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, டைட்டில் வின்னர் திவ்யா, ரன்னரு நம்ம சைன் சபரி, செகண்ட் ரன்னரு அரோரான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா விக்ரம் இருப்பான், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து அரோரா, இப்படி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இவனுங்க 4 பேரை பற்றி ஒருத்தங்க கூட பேசலை. இந்த ஹேட்டர்ஸ் முழுக்க சோ கால்டு பாரு ஹேட்டர்ஸ் என்று அழைக்கப்படுவர்கள் எல்லாருமே பாருவை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னா எனக்கு உண்மையாகவே வந்து பாரு தான் டைட்டில் வின்னர், ரியல் டைட்டில் வின்னர், மக்கள் டைட்டில் வின்னர் பாரு தான் போல இருக்கு அப்படின்னு தோணுதுங்க எனக்கு. முழுக்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்களுக்கு எதிரான வன்மங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதை தான் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கஷ்டம். பேர்னல் வந்து வாங்கி தரேன், எடுத்து ஜெலிசூல் எல்லாம் குடிங்க அவங்க வயிற்றுச்சலுக்கு. அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை வந்து எட்டி போய்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா நேற்று ட்விட்டரில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். அதில் எனக்கு என்ன கருத்து முரண்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எனக்கு பாரு மேலே எந்த கருத்து முரண்களும் இல்லைங்க. நான் போனேன், அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் வந்து ஒரு 6:10 ஆரம்பிக்குது. ஸோ அந்த 6:10 ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா வந்து பார்வதி வராங்க, அவங்க வந்து பேசுகிறாங்க, நிறைய வந்து கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க 43,000 பேர் வந்து டியூன் இன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு இவ்வளோ சப்போர்ட்லாம் வந்து ஒரு மாதம் கழிச்சு இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் என்னால் வந்து நம்பவே முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கடந்த கால சீசன்லாம் வந்து ஷோ முடிஞ்சு ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்லேயே வந்து எல்லாத்தையும் கடந்துட்டு போயிடுவாங்க. எல்லாருமே அடுத்தடுத்த குழப்பம் பார்க்க போயிடுவாங்க, அடுத்தடுத்த இதில் வந்துடுவாங்க. பட் ஆனால் ஸ்டில் அந்த கிரேஸ் அப்படிங்கிறது ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் கம்மி இல்லாமல் அந்த ஸ்பேஸ் வந்து டிவி 9 இருக்கு, வேற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 9 மணி வரைக்கும் தான் இருந்தேன், நமக்கு வேலை இருக்குல்ல அதை பார்த்துக்க முடியாது. ஸோ நான் ஒரு 9 மணி வரைக்கும் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருந்து கடைசி வரைக்கும் பேசிட்டு நிறைய குழந்தைங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. குழந்தைங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, வயது முதிர்ந்தவங்க வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. உண்மையுமே வந்து பாரு வந்து ஒரு அவங்களாம் வேற லெவல், ஒரு கொடுத்து வச்சவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கிரேஸும் ஒரு ஃபேன்ஸும் குழந்தைகளை கேட்ச் பண்ற அளவுக்குலாம் வந்து பாரு வந்து இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் வந்து வேற லெவல். அதெல்லாம் வந்து நம்ம வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும் பாருக்கு. இதில் என்ன ஒரு கருத்து முறை நம்ம சொல்லி கேட்குறீங்கன்னா வச்சுக்கலாங்க, முதல்ல வந்து இந்த விஷயத்த சொல்லிடுவோம். 43,000 பேர் டியூன் இன் பண்ணிருக்கிறத வந்து மற்றவங்க இதுக்கப்புறம் வந்து கமருதீன் வரப்பில் அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும், திவ்யா வரப்போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் அந்த கிரேஸ் இருக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை டெலிகாஸ்ட் ஹோஸ்ட் பண்ண அந்த ஒரு குறிப்பிட்ட ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மட்டும் கிடையாது, யார் இதை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த கிரேஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா வந்து என்ன இதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 6:10 ஆரம்பிச்சு ஒரு 9 மணி வரைக்கும் இருந்தேன். இதுக்கு நடுவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் நிறைய நேரம் டைம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடுங்க, பேச வேண்டியவங்க நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க.
அப்படி இருக்கிற பட்சத்தில் 80 பேர் 90 பேர் வந்து ஆல்ரெடி வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங்கில் இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட கதையவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசிட்டாங்க. 9 மணி வரைக்கும் பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து உள்ளே வந்து அவங்க வந்து இது கொடுக்கவே கிடையாது. அவங்க வந்து இடையில வந்து மற்றவங்க வந்து டைம் எடுத்துக்காதீங்கிறாங்க. அவங்களோட ஒரு கேங் ஏதோ இருக்கு போல இருக்கு. ஸோ அவங்கள வந்து அந்த 3 மணி நேரம் ஃபுல்லாக அவங்களோட கேங் தான் போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பேச வச்சாங்க. தப்பு கிடையாது, அவங்களோட ஃபேன்ஸ் தான், அவங்களோட ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்காக வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸில் திட்டு வாங்கியிருப்பாங்க, உங்களுக்காக நிறைய விமர்சனங்கள் வந்து சுமந்திருக்குவாங்க. என்னை விடுங்க, நான் ஜஸ்ட் வந்து பார்த்தேன், நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது வேற, எனக்கு நான் பேசணும் அப்படிங்கிறத விட நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பாருகிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும், அவ்வளோ தூரம் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கும் பொழுது உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நம்பர் கூட இருக்குது, நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட வந்து கூப்பிட்டு பேசியிருக்கலாம். பட் ஆனால் ஸ்டில் அங்கே போயிட்டு இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட பேசுங்க, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னீங்களே தவிர வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய மக்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்டில் வெயிட் பண்ணி நிறைய பேர் வந்து பேச முடியாமலாம் நிறைய பேர் வந்து போனாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்து 5 மணி நேரமா சம்திங் ஏதோ ஸ்பேஸ்ல இருந்தவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கான டைமை வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசியிருக்கலாம். உங்களுக்கான டைமை கம்மி பண்ணிட்டு நீங்க இடையில இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது இல்லாம இடையில நீங்க ஒரு 5 நிமிஷம் வந்து பேசுறீங்க, அதுக்கப்புறம் வந்து திரும்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து திரும்ப உள்ள போறீங்க, அப்புறம் வந்து திரும்பி பேசுறீங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சே தவிர புதுசா இப்போ எவ்வளோ பேருங்க, நிறைய பேர் வந்து போயிட்டு ட்விட்டரில் சண்டை போடுறாங்க, போயிட்டு கமெண்ட்டில் சண்டை போடுறாங்க, நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளா பண்ணுறாங்க, ஃபேமிலியை முதல் கொண்டு காரி துப்புறாங்க. ஸ்டில் இன்னும் என்னை வந்து ஃபேஸ்புக்கெல்லாம் திட்டுறங்கெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது உங்களுக்கான நேரத்தை கம்மி பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா பேசிக்கிட்டு உங்களுக்கான டைமை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு மற்றவங்களுக்கு வந்து கடற்கடன்னு வாய்ப்பு கொடுத்துருந்தா எல்லாருமே பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோன்றுச்சு அந்த இடத்துல. ஏன்னா இந்த 9 பேர் கொண்ட குழு மட்டும் பாரு வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகல, இந்த அளவுக்கு வந்து இது பண்ணல. அந்த 9 பேரால இது வந்து சாத்தியமே கிடையாது. எவ்வளவு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாருமே இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் சொல்லிட்டு எல்லா சமூக வலைதளங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் தெரியாம ட்விட்டர் பத்திலாம் நிறைய பேர் தெரியாதவங்களா இருக்கிறாங்க. ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியாது, எனக்கே வந்து அந்த அளவுக்கு புரிதலாம் இல்லை. ஸ்பேஸ்ல ட்விட்டர்ல அந்த அளவுக்கு நான் வந்து போனதில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களை தாண்டி அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்கள தாண்டி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க, பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது நான் பாரு மேலே வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த பேசுகிற அந்த ஹோஸ்ட் வந்து ஏதோ வந்து பார்வதியோட அகில இந்திய தலைமை ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி வந்து நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும், நான் பேச வேண்டியவர்களை பேசுங்க, நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கன்வே பண்ணுறாங்க. அது ஓகேன்னு அதை தாண்டி ரசிகர்கள் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க, அவங்களுக்கு சிறு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசுகிற அந்த டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறமா கூட தனியாக கூட போய் பேசியிருக்கலாம், நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் வந்து கூப்பிட்டு வரீங்க, அப்படி நிறைய பேசியிருக்கலாம். என்னை விடுங்க, நம்மள வேற ஆட்கள் விடுங்க. ரசிகர்கள் நிறைய பேர் பேசணும்னு வெயிட் பண்ணாங்களே, முக்கியமாக வந்து குடும்ப தலைவிகள், என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற நிறைய பெண்கள், என்னோட அக்காக்கள், தங்கைகள், அண்ணன்கள், தம்பின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு யாருக்காச்சும் வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு சின்ன கருத்து முரணே தவிர மற்றபடி எல்லாருமே வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாட்டவர் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து சிறப்பாகவும் பிரைட்டாகவும் அமைய நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, இந்த பிக் பாஸ்ல இருந்து அடுத்த கட்டமாக வேற கண்டென்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்க்குறேன். பட் ஆனால் முடியல, இங்கே தான் சுற்றி வருது. கூடி சீக்கிரத்தில் இந்த மந்த்லேயே கண்டிப்பாக வந்து அடுத்த கண்டென்ட்டுக்கு போவோம். இதே மாதிரி ஆதரவை வந்து அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கும் அடுத்தடுத்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.